கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே 9வது நாள் உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறவங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. தேங்க்யூ அப்பா. அப்படியே எழுமி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோம். தேங்க்யூ அப்பா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உன்னதமான கருத்துள்ள பாடல் பாடி தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ప్రేమించదన్ అధికముగా ఆరాధింతున్ ఆశక్తితో. ప్రేమించదన్ అధికముగా ఆరాధింతున్ ఆశక్తితో. నిన్ను పూర్ణ మనసుతో ఆరాధింతున్, పూర్ణ బలముతో ప్రేమించదన్. ఆరాధన 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 ఆరాధన. தேங்க்யூ அப்பா. ஆராதனா ஆராதனா. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை. தேங்க்யூ அப்பா. ஓ ஆராதனை 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 ஆராதனை. ఎల్రోయి ఎల్రోయి, నన్ను చూచావే వందనమయ్యా. ఎల్రోయి, నన్ను చూచావే వందనమయ్యా, నన్ను చూచావే. தேங்க்யூ அப்பா. நன்றி ஆண்டவரே, எங்களை கண்டீரப்பா.
உம்மை முழு ప్రేమించదన్ ఆరాధన 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 ఆరాధన. தேங்க்யூ அப்பா. ஆராதன உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம். ஆராதனா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து எங்க எல்லாரையும் சுற்றி சுற்றி நான் அமர்வதும் நான் எழுவதும், தேங்க்யூ அப்பா, நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ. எங்களை அறிந்தவரே, தேங்க்யூ அப்பா, எங்களை நன்றாய் அறிந்தவர். நீர் அறிந்திருக்கின்றீ. தேங்க்யூ அப்பா, எங்களை நன்றாய் அறிந்தவர் நீங்க ஆண்டவர். எங்க சூழ்நிலையெல்லாம் நன்றாய் அறிந்தவர், எங்க பிரச்சனைகளை எல்லாம் நன்றாய் அறிந்திருக்கிறவர், எங்களை காண்கிற தகப்பு நீங்க ஆண்டவர். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உங்க அன்புக்காக நன்றி ஆண்டவரே. விலையேற பெற்ற உடைய அன்பு எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீங்க உயர்த்துவீராக. உங்க நாமம் மகிமைப்படட்டும். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாத நல்ல தகப்பனாக இருக்கிறார். இந்த காலை பொழுதுல உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் அவர் நமக்கு சித்தம் உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு உன்னதமான செய்தியை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த 8 நாட்களாக இதே தலைப்பின் அடிப்படையில் கர்த்தரை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைங்க நன்றாக நீங்கள் கவனிக்கணும். இந்த 9வது நாள் உபவாச ஜெபத்தில் கர்த்தரை ஏன் பிரியப்படுத்த வேண்டும் என்கிற தலைப்பில் உங்களோடு கூட சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். கர்த்தரை ஏன் பிரியப்படுத்த வேண்டும், அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கவனிக்கணும், எதையோ யாரையோ நம்ம பிரியப்படுத்துகிறோம். கர்த்தரை ஏன் பிரியப்படுத்தணும்? என்ன காரணத்துக்காக அவரை நம்ம பிரியப்படுத்தணும்? ஏன் அவர் பிரியப்படுத்தலை அப்படின்னா, அவரை நம்ம பிரியப்படுத்தலைன்னா அவர் நம்மளை நேசிக்க மாட்டாரா, நம்ம மீது அன்பு காட்ட மாட்டாரா அப்படின்னா அது வேற கேள்விக்குறி. ஏன் கர்த்தரை நாம் பிரியப்படுத்தக்கூடாது? இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஏன் பிரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்வோமானால், இந்த 40 நாள் உபவாச ஜெபத்தில் குறிப்பாக கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற இந்த தலைப்பு, இந்த உபவாச ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாறு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும், அதை நாம் சரியாக கூர்ந்து கவனிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள்,
அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களே ரட்சிப்பார் என்றார். அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர் என் இரட்சகர். அவர் யார்? அவர் என் இரட்சகர். அவர் எனக்கு இரட்சகராக இருக்கிறாரு. ஆகையினால் நான் அவரை பிரியப்படுத்தணும். ஏன்னா இந்த உலகத்தில் வேற யாரும் நமக்கு இரட்சகர் இல்லை. இந்த உலகத்தில் எந்த 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 மனிதர்களாக இருந்தாலும், எந்த சொந்த பந்தங்களாக இருந்தாலும், வேற எதுவாக இருந்தாலும் மனிதனை ரட்சிக்கக்கூடிய ஒருவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவர் என் இரட்சகர். அவர் எனக்கு இரட்சகராக இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக அவரை நான் பிரியப்படுத்தி தான் ஆகணும். உலக ரீதியாக உலக மனிதர்களை பிரியப்படுத்த எவ்வளோ முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். சொந்த பந்தங்களை பிரியப்படுத்த எவ்வளோ முயற்சிகளை எடுக்கிறோம். நண்பர்களை பிரியப்படுத்த எவ்வளோ முயற்சிகளை எடுக்கிறோம். சக சக விசுவாசிகளை பிரியப்படுத்த எவ்வளோ முயற்சிகளை எடுக்கிறோம். இல்லை, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உலகத்தில் இருக்கிறவர்களை பிரியப்படுத்த எவ்வளவு திட்டங்களை வகுக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அரசியல் தலைவர்களை பிரியப்படுத்த நினைக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனே, தாயே, தகப்பனே, உலகத்தில் இருக்கிறவர்களையே பிரியப்படுத்துவதற்கு ஏராளமான திட்டங்கள் நம்ம கையில் வச்சுருக்கிறோம். இல்லை, வருவாங்கன்னா அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை பண்ணணும், எப்படியாவது அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும், பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம். இவைகள் எல்லாரையும் பார்க்கிலும் இயேசு என் இரட்சகர், இயேசு நம் இரட்சகர். அப்படி இருக்கிற பொழுது நாம் ஏன் அவரை பிரியப்படுத்தக்கூடாது? என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற நண்பு சகோதரனே, தாயே, தகப்பனே, நம்முடைய வாழ்க்கையில் யாரை பிரியப்படுத்துகிறோமோ இல்லையோ, இரட்சகரை பிரியப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையில் அவர்தான் இரட்சகர், அவர்தான் ரட்சிக்கிறவர், அவர்தான் இரட்சண்ய கொம்பு. ஸோ கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்முடைய இரட்சகரை பிரியப்படுத்த கற்றுக்கொள்ளுவோம். எதிலிருந்து நம்மளை ரட்சித்தார், எந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம ரட்சித்து இருக்கிறார், எந்த மாதிரியான நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார் என்பதை குறித்து நாம் சரியாக இன்றைக்கு புரிந்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். நீங்கள் சரியாக இதை சிந்திக்கணும். இங்கே தேவதூதன் மரியாளிடத்தில் சொல்லுகிற பொழுதே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்திலிருந்து ரட்சிக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க, அது சாதாரணமான அனுபவம் இல்லை. அது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவம் என்னங்கிறதே புரியும். இப்போ ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அந்த அனுபவம் புரியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அனுபவமே புரியும். ஸோ இயேசு என் இரட்சகர், ஆகையினால் நான் கண்டிப்பாக கர்த்தரை பிரியப்படுத்துவேன். ஆகையினால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாய் சொல்லுகிற உன்னதமான வார்த்தை, உங்களுக்கு அவர்தான் இரட்சகர். இந்த இரட்சகரை பிரியப்படுத்த விட்டுட்டு வேற யாரை நாம் பிரியப்படுத்த போகிறோம்? வேற யாரை நாம் பிரியப்படுத்த போகிறோம்? இந்த உலகத்தில் மற்றவங்களை பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு நம்மளை கொண்டு போகாது, ஒரு பெரிய நன்மைக்கு நம்மளை கொண்டு போகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இது வரைக்கும் நீங்கள் வாழுகிற, உங்களுக்கு எத்தனை வயதாக வேணால் இருக்கலாம், இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த நாட்களில் யாரையெல்லாம் நீங்கள் பிரியப்படுத்தி கொண்டு இருந்தீங்க? இப்போ இந்த நாட்களில், இந்த உபவாச ஜெப நாட்களில் கர்த்தரை ஏன் பிரியப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த செய்தியை நீங்கள் கேளுங்க. மாத்திரமல்ல, இந்த வார்த்தை நிச்சயம் உங்கள் இருதயங்களில் பேசும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். என் அன்பு சொந்தங்களே, கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். கர்த்தர் என் இரட்சகர், என்னை ரட்சிக்கக்கூடிய இரட்சகர். ஆகையினால் அவரை நான் பிரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான உணர்வு நமக்குள்ள தேவன் கொடுப்பாராக. ரெண்டாவதாக, ஏன் கர்த்தரை நாம் பிரியப்படுத்தணும்? ஒரு 5 காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ரெண்டாவது, நம்ம ஏன் கர்த்தரை பிரியப்படுத்தணும்? எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே என்ன செய்யப்பட்டீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள். வேத வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த என்ன, நம்ம எல்லாரையும். நீங்க கவனிக்கிறீங்களா? வேத வசனத்தை இன்னொருக்கு ஒரு முறை வாசிக்கலாமா?
அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். வேத வசனம் எவ்வளோ அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்களேன். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த என்ன நம்மள இயேசு கிறிஸ்து தான் உயிர்ப்பித்திருக்கிறார். அவர் நம் மேலே வச்ச இரக்கத்தினால், கிருபையினால், மீட்பினால். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க, அவர் என்ன அக்கிரமத்திலிருந்து விடுதலை ஆக்கினால் நான் அவரை பிரியப்படுத்தணும். வேறு யாரும் நம்முடைய அக்கிரமத்தில் நம்மளை விடுதலை ஆக்க மாட்டாங்க. நீங்கள் சரியாக இந்த வார்த்தை நீங்கள் உள்வாங்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. நமக்கு இருக்கிற அக்கிரமம் என்ன, நமக்கு உள்ளே இருந்த அக்கிரமம் என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்ம எப்படியாப்பட்ட அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கிரமத்திலிருந்து நம்மை ஒருவர் விடுதலையாக்க முடியுமானால் இயேசு ஒருவரால் மட்டும்தான் முடியும். நம்முடைய அக்கிரமம், அந்த அக்கிரமமான காரியத்திலிருந்து கிறிஸ்து நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறார்ல, அவர் நம்ம மேலே வச்ச கிருபை நிமித்தமாக கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஏன் கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடாது? நமக்கு இருக்கிற அக்கிரமம் கவனிக்கணும். எந்த சொந்த பந்தமும் நாம் செய்கிற அக்கிரமத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க முடியாது. நமக்காக வேணா கஷ்டப்படலாம், நமக்காக வேணா உழைக்கலாம், நமக்காக வேணா உதவி செய்யலாம். ஆனால் நமக்கு உள்ள இருக்கிற அக்கிரம காரியங்கள் கவனிக்கணும். வெளி தோற்றத்தில் நம்ம யாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமல்ல. வெளியில் நம்ம நல்ல மதிப்பு மரியாதையோடு கூட வாழலாம். கவனிக்கிறீங்களா நீங்கள்? வெளி தோற்றத்தில் 4 பேருக்கு மத்தியில் ஒரு கௌரவமான வாழ்க்கை, நல்ல மினிஸ்டர் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு, நல்ல ஒயிட் ஃபேன் போட்டுக்கிட்டு, பாக்கெட்டில் நல்ல பைசா தெரிகிற மாதிரி பாக்கெட்டில் பணம் வச்சுக்கிட்டு, நல்ல அழகான காஸ்டியூமு, அழகான ஹேர் டிசைனிங், எல்லாம் ஃபேஷியல்லாம் பக்கா பண்ணிக்கிட்டு காரில் போய் இறங்கி மிடுக்காக போனோம்னா அப்படியே பார்க்குறவங்களுடைய பார்வையில் நல்ல மதிப்பு மிக்கவர்களாக நம்ம வாழலாம். ஆனால் உள்ள யாராக இருக்கிறோம்? அக்கிரமம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா, அநியாயம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா, நம்ம நல்லவர்களாக இருக்கிறோமா என்பது நமக்கு மட்டும்தானே தெரியும். ஸோ மற்றவங்களுக்கு எப்படி அது தெரியும்? யோசித்து பாருங்களேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் என்று அல்ல வேதம் சொல்லுகிறது. மனுஷன் முகத்தை மட்டும்தாங்க பார்க்க முடியும், மேலே இருக்கிற காஸ்டியூமை மட்டும்தான் பார்க்க முடியும், மேலே இருக்கிற ஏர் டிசைனிங்கை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் உள்ளே இருக்கிற அக்கிரமம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்து அந்த அக்கிரமத்திலிருந்து உங்களை என்னையும் கர்த்தர் விடுவிக்கிற நல்ல தகப்பனாக அவர் இருக்கிறார். எத்தனை பேரும் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. அக்கிரமத்திலிருந்து விடுவிக்கிற என் தேவாதி தேவனை நான் பிரியப்படுத்தணும். சிந்திங்க. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எந்த மாதிரியான அக்கிரமத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம், எப்பேற்பட்ட அக்கிரமத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம், எந்த சூழ்நிலையின் அக்கிரமத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம், நம்மை சுற்றி நம்முடைய இருதயத்தில் எவ்வளவு அக்கிரமம் பதிந்திருந்தது என்பதை நீங்கள் சரியாய் கவனிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். அதை மட்டும் சிந்திச்சு பாருங்களேன். நம்ம அதை சிந்திச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய அக்கிரமத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினதுக்கு அவரை தவிர வேற யாரையும் நாம் பிரியப்படுத்தவே மாட்டோம். கர்த்தரை ஏன் பிரியப்படுத்த வேண்டும்? அவர் என் இரட்சகர். 2வது, அவர் என் அக்கிரமத்திலிருந்து என்னை விடுவித்தவர். ஆகினால நான் அவரை பிரியப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 3வது ஒன்று தியானிக்கலாம். தீத்துவின் புஸ்தகம், தீத்துவின் நிருபம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாகுதலினாலும் நம்மை ரட்சித்தார். கவனிக்கணும், வேத வசனம் நமக்கு எவ்வளவு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய நீதியோ நம்முடைய கிரியையோ இவைகளினால நாம் ரட்சிக்கப்படவே இல்லை. மாறாக அவர் நம்மேல வச்ச இரக்கத்தினால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இரக்கத்தினால அக்கிரமத்திலிருந்து நாம் வெளியே வந்திருக்கிறோம். 3வது, அவர் என் மேலே வச்ச இரக்கம். அவரை தவிர நம்ம மேலே இரக்கம் உள்ளவர்கள் யாருமே இருக்க முடியாது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். வேத புத்தகத்தில் நாம் இப்படி தெளிவாக நாம் கேட்டிருக்கிறோம். ஒரு விபச்சார பெண்மணியை கையுமையுமாக பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கிற அந்த சமயத்தில்
அவர்கள் எல்லாரையும் பார்க்கல இயேசு எவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருந்தார் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் அது. அவங்களெல்லாம் கல்லை கொண்டு வந்தாங்க. உங்களில் எவன் குற்றஞ்செயலையோ அவங்க முதல்ல கல்லை போடுங்கன்னாரு. கல்லை எல்லாரும் அந்த அம்மா மேலே போடல, மாறாக கல்லை எல்லாரும் கீழே போட்டாங்க. ஒருவர் கூட அவர் தரையில் குனிந்து எழுதி நிமிர்ந்து பார்க்கிற பொழுது ஒருவர் கூட இல்லை. அத்தனை பேர் ஓடி போய் விட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்த விபச்சார பெண்மணியை கர்த்தர் பார்த்து சொன்ன ஒரு உன்னதமான வார்த்தை, நீ போய் இனி பாவம் செய்யாத. அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை ரட்சிப்பதற்கு, அந்த பெண்மணி அக்கிரமத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு என்ன நோக்கம் தெரியுமா? அவர் அந்த பெண்மணி மேலே வச்சிருந்த இரக்கம் அதை விட 100 மடங்கு கர்த்தர் நம் மீது இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள், நாம் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறோம். அதை சரியாக கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் புரிந்து கொள்வோமானால் இயேசு எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதற்கு பெரிய அடையாளமாக அது மாறுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேத புத்தகத்தில் பேதுரு நமக்கு நன்றாக தெரியும். யோசித்து பாருங்களேன். அவர் எங்கேயோ மீன் பிடிச்சிட்டு இருந்த மனுஷனை பிடிக்கலாம் மாற்றுவேன் வாங்கன்னு சொல்லி அடிச்சிட்டு வந்தா, அந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவையே மறுதளிச்சிட்டான். மறுதளித்திருந்தாலும் பரவாயில்லை, நான் உன்னை சிநேகிக்கிறேன். ஏன்னா அவ்வளவு இரக்கமுள்ள இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் இன்றைக்கு ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அந்த இரக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டணுங்க. அந்த இரக்கத்தை நம்ம தெரிந்து கொள்ளணுங்க. அந்த இரக்கத்தினால் நம்ம வாழ்கிறோங்கிற உன்னதமான புரிதல் உங்களுக்கு எனக்கும் வருமானால் அப்போதான் நமக்கு தெரியும், ஓ நம்ம இயேசுவை பிரியப்படுத்தணும். உலகத்தில் யாரையோ பிரியப்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லை? யாரையோ பிரியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, தாயே, தகப்பனே, உங்களோடு கூட கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். ஒரு உன்னதமான வார்த்தை தேவன் உங்களோடு கூட இடைப்படுகிறார். அவர் என் மேலே இரக்கமாக இருக்கிறாரு. ஆகையினால் நான் அவர் என்ன செய்யணும்? பிரியப்படுத்தணும். கர்த்தரை ஏன் பிரியப்படுத்தணும்? அவர் என் இரட்சகர். ஆகையினால நான் அவர் என்ன செய்யணும்? பிரியப்படுத்தணும். ரெண்டாவது, அவர் என் அக்கிரமத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆகையினால் அவரை நான் என்ன செய்யணும்? பிரியப்படுத்தணும். மூணாவது, அவர் என் மேலே இரக்கமாக இருக்கிறார். ஒரு நல்ல இரக்கமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைங்க, இரக்கமுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். என் அன்பு சகோதரனே, தாயே, தகப்பனே, நீங்களும் நானும் இந்த ஆண்டவரை கண்டிப்பாக கட்டாயமாக பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? சாகிற வரைக்கும் நீங்களும் நானும் அவரை பிரியப்படுத்தணும். அடுத்தது நான்காவது எபேசியருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. வேத வசனம் நமக்கு இன்றைக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. அவர் நமக்காக பாவத்தை சுமந்து தீர்த்தவராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரின் பாவத்தை சுமந்தவர். கவனிக்கிறீங்களா? முதல்ல இரட்சகர், ரெண்டாவது விடுவிக்கிறவர், மூணாவது இரக்கமுள்ளவர், நாலாவது பாவத்தை சுமந்தவர். வேற யாரும் இந்த உலகத்தில் நம்ம பாவத்தை சுமக்கலைங்க. அவர் ஒருவர் மட்டும்தான் நம்ம பாவத்தை சுமந்து இருக்கிறார். அப்பா சுமந்து இருக்கிறாங்களா நம்ம பாவத்தை? நம்முடைய அக்கிரமத்தை அப்பா சுமந்து இருக்கிறாங்களா? இல்லை அம்மா சுமந்து இருக்கிறாங்களா? தாய் வேணா உங்களையும் என்னையும் வயிற்றிலையும் மார்புலையும் போட்டு சுமந்திருக்கலாம். தகப்பன் வேணா உங்களையும் என்னையும் தோளில் வச்சு சுமந்திருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் உண்மையாக நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய எல்லா தீமையான காரியங்களை சுமந்தவர் இயேசு ஒருவர் மட்டுமே. ஆகையினால் அவர் நம்மளை சுமந்திருக்கிறார். ஒரு தாய் சுமப்பது போல, ஒரு தகப்பன் சுமப்பது போல உங்களை என்னை சுமந்த இந்த இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தாம வேற யாரை பிரியப்படுத்தணும்? எவ்வளவு பாவம் நமக்கு இருந்தாலும், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு பாவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்திருக்கிறார். நம்முடைய பாவத்தை சுமக்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் நமக்காய் பலியிடப்பட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம பாவம் இல்லாம வாழணுங்கிறதுக்காக,
நாம் அக்கிரமம் இல்லாமல் வாழணுங்கிறதுக்காக, நம்ம அநியாயம் இல்லாமல் வாழணுங்கிறதுக்காக, நம்முடைய சூழ்நிலையில் பின்மாற்றத்துக்கூட போயிடக்கூடாது என்பதற்காக நமக்காக இயேசு ஒரே தரம் பலியான ஒரு உன்னத 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 தகப்பனாக அவர் இருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிற ஒரு உன்னதமான வார்த்தை, அவர் என்னுடைய பாவத்தை சுமந்திருக்கிறார். அவர் நம்முடைய பாவத்தை சுமந்திருக்கிறார். இந்த புரிதல் நமக்கு வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், இந்த உன்னதமான சிந்தனை, நம்முடைய பாவத்தை ஒருத்தர் சுமந்திருக்கிறாரா, எப்படி அந்த சிலுவையை தன் தோள் மீது சுமந்து அந்த கொல்கதா மலையில் ஏறி போனாரோ, அதே போல நம்முடைய பாவத்தை அந்த சிலுவையில் கவனிக்கணும். அந்த சிலுவையில் நம்முடைய பாவங்களை இயேசு சுமந்து கொண்டு அந்த கொல்கதா மலையில் ஏறி இருக்கிறார். அதை நாம் சரியாய் உள்வாங்கி கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தரை ஏயா பிரியப்படுத்தணும்? நம்ம பாவத்தை சுமக்கிறதுனால தான் அவரை நம்ம பிரியப்படுத்தணும். ஒருவேளை அவர் நம்ம பாவத்தை சுமக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நம்ம எப்பேற்பட்ட பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்போம், யோசித்து பாருங்களேன். ஸோ கர்த்தருடைய பிள்ளைங்க, அவர் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில் வந்து அதை சரியாக தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவராக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு. ஐந்தாவது, அவரோடு நெருக்கங்கள், கவனிக்கணும், அவரோடு நான் நெருங்கி பழகுவதற்கு அவர் ரத்தம் சிந்தினார். கவனிக்கிறீங்களா நீங்கள்? அவரோடு நெருங்க பழகுவதற்கு, நம்ம அவர் கூட நெருங்கி பழகுவதற்கு அவர் ரத்தம் சிந்திருக்கிறார்னு யோசித்து பாருங்களேன். வாசிக்கலாமா? எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவனிக்கிறீங்களா கர்த்தருடைய பிள்ளைங்க? அவரோடு நெருங்குவதற்காக தன் ரத்தத்தை அவர் சிந்தினார். கவனிக்கிறீங்களா? அவரோடு நம்ம நெருங்கணுமா? நீங்க இப்படி திங்க் பண்ணி பாருங்களேன். யாராவது நாம் அக்கிரமம் பண்ணியிருக்கிறோம், நாம் அநியாயம் பண்ணியிருக்கிறோம், நாம் பாவம் பண்ணியிருக்கிறோம், இல்லை என்னென்ன காரியத்தை நம்ம பண்ணியிருக்கோம் நமக்கு தான் தெரியும். இந்த மாதிரி நல்ல ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு மினுக்கா டிப்டாப்பாக ரெடி ஆகி வெளியில் நல் மதிப்போடு கூட வெளியே வாழ்கிற இந்த மனிதனுக்கு உள்ள ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனுக்கு தெரியும் அவன் என்ன அக்கிரமம் பண்ணுறாங்கிறது, என்ன அநியாயம் பண்ணுறாங்கிறது, எதை என்ன செய்கிறாங்க, என்ன செய்யாமல் இருக்கிறாங்க என்பது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அவரோடு நான் நெருங்கணுங்கிறதுக்காக, அவரோடு நாம் நெருங்கணுங்கிறதுக்காக தன்னுடைய இரத்தத்தையே துச்சமாக எண்ணி, அற்பமாக எண்ணி உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவனிக்கிறீங்களா கர்த்தருடைய பிள்ளைங்க? இந்த உலகத்தில் யாரும் யாருக்காக ரத்தம் சிந்தலை. ரத்தம் வேணால் கொடுக்கலாம், இறக்கப்பட்ட ரத்தம் கொடுக்கலாம். ரத்தம் கொடுப்பது என்பது வேறு, ரத்தம் சிந்துதல் என்பது வேறு. வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், கடைசியாக அவருடைய விழாவில் குத்துகிற பொழுது, கவனிக்கணும், அவருடைய விழாவில் குத்துகிற பொழுது தண்ணீர் புறப்பட்டு வந்ததாக நம்ம வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவருடைய உடலுக்குள்ளே எவ்வளவு ரத்தம் இருந்ததோ, எவ்வளவு ரத்தம் அவருக்கு உள்ளே இருந்ததோ, அவ்வளவு ரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக சிந்திருக்கிறார். இப்படி ரத்தத்தை சிந்தி நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கிறாரு. ரத்தத்தை சிந்தி தன் இரக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. ரத்தத்தை சிந்தி அக்கிரமத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. ரத்தத்தை சிந்தி கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. இவரை பிரியப்படுத்தாம வேற யாரை நம்ம பிரியப்படுத்துவோம்? இந்த உபவாச நாட்களில் இந்த 9வது நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் யாரை பிரியப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் யாரை பிரியப்படுத்துறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வீட்டில் இருக்கிறவங்கள பிரியப்படுத்த நினைக்கிறீங்களா? அம்மா வீட்டில் இருக்கிறவங்கள பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? உடன் பிறந்தவங்களை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் நல்லது தான். ஆனால் அவைகளை பார்க்கிறோம், உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்த ஒருவர் இருக்கிறார். தன் வாழ்க்கையே ஒப்பு கொடுத்த ஒருவர் இருக்கிறார். தன்னுடைய சூழ்நிலையே ஒப்பு கொடுத்த ஒருவர் இருக்கிறார்.
தன்னுடைய பருவத்தையே ஒப்பு கொடுத்த ஒருவர் இருக்கிறார். அவரை நீங்கள் பிரியப்படுத்த முயற்சி செய்து பாருங்களேன். உங்களுடைய முயற்சி ஒரு நாளும் ஒருபோதும் வீணாவதில்லை. நீங்கள் பிரியப்படுத்த முயற்சி செய்ய செய்ய உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல நெருக்கம் உருவாக கவனிக்கிறீங்களா? நீங்கள் வேத புத்தகத்தில் நாம் தொடர்ந்து தியானித்தோமே, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், என்ன நடந்தது? நோவா தேவனோடு சஞ்சரித்தான், என்ன நடந்தது? ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தான், என்ன நடந்தது? யாக்கோபு தேவனோடு சஞ்சரித்தான், என்ன நடந்தது? இவைகள் அத்தனையும் நமக்கு நன்றாக தெரியும். இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் என்னை கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, தாயே, தகப்பனே, நீங்கள் எப்படி தேவனை பிரியப்படுத்த போறீங்க? எதை செய்து தேவனை பிரியப்படுத்த போறீங்க? என்ன செய்து தேவனை பிரியப்படுத்த போறீங்க? ஏதோ ஒரு 1.5 மணி நேரம் ஜெபம், 1 மணி நேரம் ஜெபம் வந்துட்டு உட்காந்துட்டு போயிட்டா தேவனை நம்ம பிரியப்படுத்திட்டோமா? பிரியப்படுத்த முடியுமா? கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஏதோ 1 மணி நேரம் சர்வீஸில் வந்து உட்காந்து இந்த சர்வீஸில் நம்ம அட்டன் பண்ணுறதுனால தேவனை நம்மளால் பிரியப்படுத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. சிந்திங்க, சிந்திங்க, சிந்தித்து கொண்டே இருங்க. இந்த 40 நாள் உபவாச ஜெபம் நிறைவில் எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்ம பிரியப்படுத்தணும் என்கிற உன்னதமான வார்த்தையை நீங்கள் கேளுங்க. அப்படி நீங்கள் பிரியப்படுத்த முயற்சி செய்யுங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இந்த வார்த்தை உங்களை வல்லமாய் வாழ வைக்க தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். முழங்கால் போடுவோம், கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ த ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படி எல்லாரும் முழங்கால நின்று உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஆண்டவரே. நாங்கள் உம்மை பிரியப்படுத்தின ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு உன்னதமான பிள்ளைகளை கர்த்தரை மாற்றுவீராக. அப்படியே எல்லா கண்களை மூடி தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பிரியப்படுத்தணும்ப்பா, உம்மை பிரியப்படுத்தணும் ஆண்டவரே. நாங்கள் வேற யாரையோ பிரியப்படுத்துகிறோமே, உம்மை பிரியப்படுத்த கர்த்தருக்கு கிருபை செய்யுங்கப்பா. தேங்க்யூ அப்பா, நன்றி ஆண்டவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, ஆராய்ந்து சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, நான் அமர்வதும் நான் சொல்லுங்க அந்த வார்த்தையை, நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீ, என்னை நன்றாய், என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எங்களை காண்கிற தகப்பன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் பிரியப்படுத்தினோம் ஆண்டவரே. ஏன்னா எங்க ரட்சகர் நீங்கப்பா, எங்க மீட்பர் ஆண்டவரே, எங்களை விடுவிக்கிறவர், எங்க மீது இரக்கம் உள்ளவர் மாத்திரமல்ல, எங்களுக்காக ரத்தம் சிந்தினவர். ஆகையினால கட்டாயமா நாங்கள் உம்மை பிரியப்படுத்தி கொண்டே இருக்கணும். நாங்கள் உயிரோடு இருக்கிற நாட்கள் ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியில் உயிரோடு வாழுகிற நாள் வரைக்கும் உம்மை பிரியப்படுத்த, உம்மை மாத்திரம் பிரியப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாளும் இப்படி கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் தாங்கி நீங்க தப்புவிக்கும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஏன் உம்மை பிரியப்படுத்தினையா?
அதை நாங்கள் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு அன்னகருக்கம் பாராட்டுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இணையதளம் வழியாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் எங்க வழியாய் மகிமைப்பட தேவன் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.